அனைவருக்கும் வணக்கம். அதாவது போன மேட்ச் பிக் பாஸ் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா 28/12/2024 14வது T20 MLS விசஸ் SYT வின்னிங் ப்ரெடிக்ஷன் சொன்னோம். அதாவது MLS வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து MLS வின் பண்ணணும்னா அதிக பாசிபிலிட்டியான பிளேயர் இவர் இருந்தாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண். இவர் இருந்தால் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அவர் இல்லை, அதனால மேட்ச் கொஞ்சம் தப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் 29/12/2024 15வது T20 BRH விசஸ் SYS இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடக்க போகுது. அதாவது நம்ம டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1:45 PM, அவங்க டைம் பிரகாரம் 6:15 PMக்கு ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச். இப்போ BRHல 11 பேர் யாராருன்னு பார்க்க போகிறோம். அதாவது போன மேட்ச் விளாண்டவங்க யாராருன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி SYSல யாராருன்னு பார்க்க போகிறோம். பாசிபிள் 11 அந்த இல்லாமல் நம்மளாக எடுத்துகிட்டு தான் இது. BRHல யாரான்னு பார்த்தீங்கன்னா டி பண்டன், ஜே பிரசன், சி முன்ரோ, எம் பிரைண்ட், என் மேக்ஸ்வினி, எம் ரின்சோ, பி வால்டர், எக்ஸ் பாட்லெட், எம் சிம்ப்மேன், சிப்சன், எஸ் ஜான்சன், எம் குங்குமம். இந்த 11 பேர் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SYSல யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜே பிலிப்பி, ஜே வின்ஸ், எம் என்ரிக்ஸ், ஜே சில்க், ஜே எட்வர்ட்ஸ், எல்ஷா, ஹெச்கர், பி டவரஸ், ஏ ஒசைன், டி மர்ஃபி, ஜே பிரெட். இந்த 11 பேர் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜாதக பிரகாரம் அதாவது எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டி பண்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கு பேட் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே பிர்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுவார். சி முன்ரோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. எம் பிரைண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் மேக்ஸ்வினி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் செகண்ட் பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் ரின்சோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக பண்ணுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட்லெட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்வெப்சன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஜான்சன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் குங்குமம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது. அதாவது இந்த டீமில் BRHல அதிக விக்கெட் யார் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பாட்லெட், அதுக்கப்புறம் எஸ் ஜான்சன் இந்த ரெண்டு பேரில் யாராவது விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ SYSல பார்க்க போகிறோம் யாராருன்னு. ஜே பிலிப்பி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக விளையாடுவார். ஜே வின்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாட மாட்டார். எம் என்ரிக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஜே சில்க் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஆவரேஜாக விளையாடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே எட்வர்ட்ஸ் இவர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்ஷா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஹெச்கர் இவர் வந்து பேட்டிங் வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. பவுலிங் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இவரை. அதாவது ஹெச்கர் பவுலிங் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பி டவரஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ ஒசைன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக பவுலிங் பண்ணுவார். செகண்ட் பவுலிங் பண்ணால் ஓகே நீங்கள் வந்து இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு விக்கெட் மேலே அதாவது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டி மர்ஃபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே நடக்கிற டைம் பிரகாரம் 6:15 இருக்கு இல்லைங்களா, அந்த 6:15 டைம் பிரகாரம் இவர் வந்து பவுலிங் பண்ணார்னா ஓப்பனிங்கில் அதாவது பவர் பிளேயில் பவுலிங் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் செகண்ட் பவுலிங் பண்ணார்னா ஆவரேஜாக இருக்குது. ஜே பிரெட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டன் கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது 29/12/2024 15வது T20 BRH விசஸ் SYS இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட கணிப்பு பிரகாரம் அதாவது என்னோட ஜாதக கணிப்பு பிரகாரம் வின்னிங் டீம் BRHன்னு சொல்லுவேன். அந்த BRHல யாரால் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. டி பண்டன், சி முன்ரோ, எம் ரின்சோ, எக்ஸ் பாட்லெட், எஸ் ஜான்சன் இந்த 5 பேரால் தான் வின் பண்ணணும்னு சொல்கிறேன். நன்றி.